நீ காலைல வாசலில் போய் கோலம் போட்டு முடிக்கும் கீரை ரக்கணைக்கு வந்தாங்க பார்த்துக்கோங்க. அதனால் கீரை கடைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு கீரை வாங்கலாம்னு சொல்லிட்டு சிறுகீரை கேட்டால் இல்லை சொல்லிட்டாங்க. முடக்கத்தான் கீரையும் அரைக்கீரை புளிச்ச கீரை தான் இருக்குன்னாங்க. நான் அரைக்கீரை வாங்கினா பக்கத்தில் இருக்காக்கா முடக்கத்தான் கீரை வாங்கினாங்க. அப்படியே சரி கடைக்கு போகலான்னு சொன்னேன். நம்ம கடைக்கு எந்த கடைக்கு போனாலும் கரெக்டாக வந்துடுவார் பார்த்துக்கோங்க. இந்த வர்றார் பார்த்திங்களா என் பின்னாடி எந்த கடையில் நிற்கிறோமோ கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுவார். சரி வந்து வெளியே நிற்கட்டும், அதுக்குள்ளே தண்ணியை மாற்றலான்னு சொல்லிவிட்டு கீழே பெஞ்சை போட்டு தண்ணி எடுத்து மாற்றலான்னு காக்காக்கு தண்ணி வைக்கிறதுக்கு மாற்ற ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வைக்கிற தண்ணியில் தான் அந்த பிஸ்கெட்டை முக்கி நினச்சி சாப்பிடுதுங்களா, அதனால் தண்ணி டெய்லியும் பார்த்திங்கன்னா அப்படியே பிசுன்னு இருக்கும். சரி அதை எடுத்து அப்படியே மாற்றிட்டு இதுக்கப்புறம் புது தண்ணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு தண்ணி நல்லா கழுவியாச்சு பார்த்துக்கோங்க கிண்ணத்தை. அதுக்குள்ளே வெளியே ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் எப்போ தான் வருவேன்ட்டு. சரி மடன்னு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு டெய்லியும் எங்கள் வீட்டுக்காரர் தான் வைப்பார் பார்த்துக்கோங்க. இப்போ 2 நாளாக அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் எந்திரிக்க லேட் ஆகுது. சரி நம்ம வச்சுருவோம்னு சொல்லிவிட்டு கரெக்டாக வைக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி வந்தோடனே எல்லாம் கத்திக்கிட்டே இருப்போம் மேலே நின்றுட்டு காணுக்கிட்டு, அதனால் வைக்கலான்னு வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே மேலே அவங்களுக்கு வச்ச முறை கீழே நிற்கிறான்னு பார்த்தாங்க பாருங்கள். கரெக்டாக நம்ம வைக்க வந்துட்டாங்க எல்லோரும். இவங்க வந்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கீழே நிற்கிறான் பாருங்கள், அவனுக்கு இன்றைக்கி இந்த பக்கத்தில் வாளியில் தண்ணி வச்சுருக்கேன், அவனை குளிச்சு ஊற்றிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டாக தூக்கிட்டு போய் அங்கே போய் நின்று சாப்பிட்றான் பார்த்துக்கோங்க. அப்புறம் இவங்க வந்து குடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.